Let me, without further delay, request Shri Krishnamurthy sir, the Honorable Secretary of Shri Parthasarathy Swami Sabha, to welcome the dignitaries on the dais and all of you. Thank you. எல்லோருக்கும் நமஸ்காரம். ஒரு விசேஷமான நாள் இன்னைக்கு நம்ம பாரத் சங்கீத் உற்சவில். இன்னைக்கு வேலிடிக்டரி டே, கன்க்ளூடிங் டே ஆஃப் பாரத் சங்கீத் உற்சவ். ஒரு 9 நாட்கள் ரொம்ப சிறப்பாக நடந்த ஒரு ஃபெஸ்டிவல். எவ்ரி இயர் இவ்வளோ அழகாக நடக்கும். இந்த வருஷமும் தவறாமல் இந்த வருஷம் இவ்வளோ சிறப்பாக நடந்திருக்கு இந்த பாரத் சங்கீத் உற்சவ். வருஷம் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி இந்த இதை குறைக்காமல், இது ப்ரோக்ராம்ஸ் எதையுமே குறைக்காத நாங்கள் பண்ணிகிட்டே வரோம். அது ஒரு பெரிய கைத்தட்டல் திரு சசிகிரண் சாருக்கு தரணும். ஏன்னா என்ன பண்ணுறார் எப்படின்னு தெரியாது. ஆனால் இந்த ஃபெஸ்டிவல் மட்டும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக, இதுன்னு இல்லை, எல்லாமே நல்லா பண்ணிகிட்ருக்கோம். ஐ திங்க் அவருடைய ஏர்னிங்ஸ் எல்லாம் கூட மியூசிக்கில் வர ஏர்னிங்ஸு, கிளாஸஸில் வரதெல்லாம் கூட இதில் தான் போடுறாருன்னு எனக்கு தோன்றுறது. ஏன்னா இவ்வளோ பெரிய மேக்னிடியூட்டில் பண்ண முடியாது. ஸோ அவருக்கு நம்ம எல்லாம் ஒரு பெரிய தேங்க்ஸு சசிகிரண் சாருக்கு சொல்லி தான் ஆனோம். இந்த நன்னாள் நம்மளுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம், வேலிடிக்டரி ஃபங்க்ஷன் அன்றைக்கி நமது பார்சாய் சபாவின் பிரசிடென்ட் தலைவர் டாக்டர் நலிகுப்சாமி செட்டியார் அவர்களது பிறந்த நாள். இன்ஃபேக்ட் நேற்று தான் அவருக்கு சசிகிரண் கூப்பிட்ட ஒன்றும் இல்லை, நான் வந்து இங்கே உங்களோட இருக்கேன் இன்றைக்கி. ஏன்னா ரொம்ப அழகாக நடத்துகிறீங்க. பட்டிமன்றத்துக்கு வந்திருந்தார், ஃபஸ்ட்டு டே வந்திருந்தார். இவ்வளோ அழகாக நடக்கிறது, நான் இங்கே தான் இன்றைக்கி இருப்பேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ரொம்ப இங்கே இருக்கணும்னு வந்திருக்கார். அவர் சபையின் சார்பிலையும் உங்கள் சார்பிலையும் வருக என்று வரவேற்கின்றேன். அதே மாதிரி சுந்தரம் சார் இனாகுரேஷன் டே இன்றைக்கி நம்மளோட இருந்தார். அன்றைக்கி நைட்டு தான் அவர் கனடா கிளம்பிட்டு தான் போயிட்டு திரும்பி கன்க்ளூடிங் டேக்கு நம்ம பாரத் சங்கீத் உற்சவாகவே திரும்பி வந்திருக்காருன்றது ஒரு பெரிய விஷயம். நம்மளுக்காக ஒரு ஃப்ளைட்டை பிடிச்சி அமெரிக்கா மட்டும் போய் திரும்பி வந்திருக்கார். அவருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஒவ்வொரு பர்த்டே அன்றைக்கும் புஸ்தகங்கள், அவர் எழுதின புஸ்தகங்களை ரிலீஸ் பண்ணுற ஒரு பழக்கம் டாக்டர் நலிகுப்சாமி செட்டியார் வச்சுட்டுருக்கார். இது யாரும் எந்த பர்த்டேக்கு யாராவது பண்ணுறலாம் இல்லையான்றது தெரியாது. ஒவ்வொரு வருஷமும் அவருடைய பர்த்டே அன்னைக்கு அவர் தன் கைப்பட எழுதின ஒரு புஸ்தகங்களை ரிலீஸ் பண்ணுற வழக்கம் அவருக்கு எப்போவுமே உண்டு. கிட்டத்தட்ட 65 புக்ஸ் இது மட்டும் ரிலீஸ் பண்ணியிருக்கார் அவர். அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ பண்ணியிருக்காருன்றதை பார்த்துக்கோங்க. அட்மினிஸ்ட்ரேஷனை பற்றி, பிஸ்னஸை பற்றி, அதே மாதிரி பல அந்த காலத்தில் வாழ்ந்த ஒரு பெரிய மகான்களை பற்றி, பாரதியார்லேருந்து அது மாதிரி ஒவ்வொருத்தரை பற்றியான ஒரு புஸ்தகங்கள். அதை தவிர மொழிபெயர்ப்பு, இவருடைய புஸ்தகங்கள் மொழிபெயர்ப்பானதை ரிலீஸ் பண்ணுறது, அது மாதிரியான ஒரு பெரிய பணியை அவர் நலிகுப்சாமி செட்டியார் அவருடைய பர்த்டே அன்றைக்கி வச்சுட்டுருக்கார். நிறைய புஸ்தகங்கள் படிக்கிறார். அவர் வீட்லேயே லைப்ரரி மாதிரி ஒரு கிட்டத்தட்ட 3000 புக்குக்கு மேலே இருக்கார். அவருக்கு எப்போ தான் டைம் கிடைக்கிறதுனே தெரியல, அத்தனை புஸ்தகங்களை படிக்கிறார். இன்ஃபேக்ட் ஒரு அமைச்சர் பார்க்க போயிருந்தோம். ராமகிருஷ்ணா மட்டனுடைய அந்த டிஸ்பென்சரியினுடைய 100வது விழாக்காக. அமைச்சர் சொல்கிறார், வரன் ஒத்துண்டு செட்டியார் சார்கிட்ட சொல்கிறார், நான் புக் ஃபேருக்கு போகிறேன், உங்களுடைய புக் ஃபேர் எவ்ரி இயர் இவர் தான் அதை வந்து இனாகுரேட் பண்ணிட்டு இருந்தார். எல்லா புஸ்தகங்களுமே உங்களுடைய பேர் இல்லாத புஸ்தகங்களே கிடையாது. ஒன்று உங்களுடைய முகவுரை இருக்கும், இல்லை உங்களை பற்றியான குறிப்பு இருக்கும், நீங்கள் அந்த புஸ்தகத்துக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி ஒரு இது இருக்கும். நீங்கள் பண்ணுறதே ஒரு பெரிய பாராட்டு விழாவை நடத்தணுன்றது அமைச்சர் சொல்லிட்டு இருந்தார். அந்த அளவுக்கு புஸ்தகங்கள் மேலே அத்தனை இது இருக்கிறவர். அதே மாதிரி அவர் என்ன தனக்கு கடவுள் கொடுக்கலையோ, தான் என்ன நினைக்கணும்னு பண்ணாரோ அது நடக்கலையோ அது மீதி பேருக்கு நடத்தி காட்டுபவர் டாக்டர் நலிகுப்சாமி செட்டியார். ஏன்னா அவர் 15 வயசுலேயே +2, அப்போல்லாம் 12ஆம் கிளாஸு, நிறைய மார்க்கு, ஸ்கூலில் ஃபஸ்ட்டு இருந்தாலும் அவர் தோப்பனார் இல்லை, அந்த சமயத்தில் காலமானதால் இவருக்கு ஒரு பெரிய பொறுப்பு அந்த கடையினுடைய நிர்வாகத்தை தன்னுடைய 15 வயசுலேயே அவர் எடுத்துக்கூடிய வந்தது. அதில் தான் படிக்கவே முடியலையான்றதால நிறைய பேருக்கு, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வருஷம் அவங்களெல்லாம் ஒரு ஃபீஸ் கட்டுறது. அதே மாதிரி அட்மிஷன்ஸ் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 25 பேருக்கு காலேஜு ஸ்கூல்லாம் சேர்த்து ஒரு அட்மிஷன் வாங்கி கொடுத்துருப்பார் வருஷம். ஒரு கல்யாணத்தில் நாங்கள் போச்சு, ஒரு பையன் உடனே காலில் விழுந்தான். அவன் என்னான்னு கேட்டால், இல்லை நீங்கள் தான் ஏன் எனக்கு இந்த காலேஜில் சீட்டு வாங்கி கொடுத்தீங்க, நீங்கள் வாங்கி கொடுத்து படிச்சதில் தான் இப்போ நான் இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன்னு காலில் விழுந்தான். அந்த மாதிரி அவர் எத்தனை பேருக்கு சீட்டு வாங்கியிருக்கா, எத்தனை பேருக்கு ஃபீஸ் கட்டியிருக்காருன்றது அவருக்கே தெரியாத அளவுக்கு, அத்தனை அளவுக்கு ஒரு பெரிய தர்மத்தை பண்ணியிருக்கார்.
ராமகிருஷ்ணா ஸ்டூடெண்ட்ஸ் ஹோம் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஹோமினுடைய அவர் கமிட்டியில் இருக்கார், தலைவராக இருக்கார். அங்கே ஒரு 700 பசங்க படிக்கிறது. நவராத்திரி ஃபெஸ்டிவல் வருஷம் நம்ம அங்கே தான் பண்ணிகிட்ருக்கோம். இவர்கள் தான் அதை பண்ணித்தரார். 1905 3 அது வந்து நடத்த ஆரம்பித்தோம். திருப்பி அப்துல் கலாம் அவர்கள் அந்த வருஷம் வந்திருந்தார் அந்த விழாக்கு தலைமை தாங்கிறதுக்கு. அந்த விழாவை நீங்கள் தொடர்ந்து நடத்துங்க, இந்த இசை விழாவை அப்படின்னு சொன்ன உடனே இவர் வருஷம் ராமகிருஷ்ணா மட் ஸ்டூடெண்ட்ஸ் ஹோம்னுடைய நவராத்திரி விழாவை தன்னுடைய சொந்த செலவில் அவ்வளோ கிராண்டாக பண்ணி கொடுக்குறாரு. அது ஒரு பெரிய விஷயம். அந்த ஹோமில் 750 பசங்க படிக்கிறது. எல்லாமே ஒரு ஏழையான பசங்க ராமகிருஷ்ணா ஸ்டூடெண்ட்ஸ் ஹோமில். அந்த 750 பேருக்கு வருஷம் தீபாவளி அப்போ 2 ட்ரெஸ்ஸு அந்த வருஷத்துக்கான 750 பேருக்கும் ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறார். அங்கே போய் அங்கே செட்டியார் சார் போன உடனே அந்த பசங்களுக்கெல்லாம் அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ கைத்தட்டும். எந்த ஒரு விழாவிலும் செட்டியார் அதில் கலந்துட்டாருன்னா அந்த அளவுக்கு அத்தனை நிறைய தர்ம காரியங்களை பண்ணிட்டு நிஜமாகவே அவர் இன்னொன்று அவர் இசைக்கு பண்ணியிருக்கிறது சொல்லவே முடியாது. நான் எப்போவுமே சொல்வேன், இந்த 25 வருஷமாக தான் நம்ம இசை விழான்றது டிசம்பர் ரொம்ப ஃபேமஸாக உலகம் ஃபுல்லாக போய் யுனெஸ்கோ அது கன்சிடர் பண்ணுற அளவுக்கு ஆகிடுது. அந்த 25 வருஷமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த சபாஸில் டாக்டர் நலிகுப்சாமி செட்டியார் தான் தலைவராக இருந்திருப்பார். அது மாதிரி ஒவ்வொரு இசை ஒருத்தர் அவர் நீங்கள் அடுத்த ஜென்மத்தில் என்னவா நீங்கள் இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா நான் சங்கீத வித்வானாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன்னாரா. அந்த மாதிரி அவ்வளோ சங்கீதத்துக்கு அவர் அவ்வளோ விசேஷமாக எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கார். அவருடைய வீட்டு பின்னாடி தான் கிருஷ்ணகான சபா அந்த காலத்தில் ப்ரோக்ராம் நடத்திட்டு இருந்தார். 1940 50 வச்சுக்கோங்க. அப்போ இவர் தான் அந்த கடையை பார்த்துட்டு இருக்கார். அந்த பந்தலில் போட்டு தான் அவள் கிருஷ்ணகான் சபா நடத்திட்டு இருந்தான் அந்த ப்ரோக்ராம் எல்லாம். அப்போ அந்த சாயங்காலத்தோடு அப்போல்லாம் டிராஃபிக் இருக்காது, லைட்டு கூட கிடையாது. அந்த ஒரு இடத்துல அந்த விசையை கேட்டு இதுக்கு எதாவது நம்ம பண்ணணும்னு சொல்லி அப்போ எக்ஜராமன் சார் அப்போ அவர் அப்ரோச் பண்ணுறது ஒரு 3000 ரூபாய் கொடுத்துருக்கார். அவர் அப்போ சபா நடத்துறதுக்காக நிறைய பேர்கிட்ட அவங்க வந்து பணம் வாங்கி அது அப்புறம் திருப்பி கொடுக்குற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி போட்டு இவர் ஒரு 3000 ரூபாய் கொடுத்துருக்கார். ஒரு 2-3 வருஷம் கழிச்சு எக்ஜராமன் சார் அந்த 3000 ரூபாய் கொண்டாந்து இவர்கிட்ட திருப்பி கொடுக்கறதுக்கு வந்திருக்கார். இவர் சொன்னார், நான் டெய்லி உங்கள் கச்சேரி தான் கேட்டுருக்கேன், இங்கேருந்து இந்த 3000 ரூபாய் எனக்கு வேணால் நீங்கள் வச்சுக்கோங்க, இது பரவாயில்ல என்னுடைய இதுவாக வச்சுக்கோங்க அப்படின்னார். அந்த 3000 ரூபாயில் அன்றைக்கி டி நகர்லேயே ஒரு 5 கிரவுண்டு வாங்கியிருக்கலாம். அந்த மாதிரியான ஒரு காலகட்டம். அதை அப்படியே கொடுத்துருக்கார் அவருக்கு. அது மாதிரி முதல்ல இவர் பிரசிடெண்ட் ஆனது பார்சாய் சபா தான் 1994-95. அதுக்கு முன்னாடி கிருஷ்ணகாந்த் சபாவில் மீதி இதெல்லாம் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்தார். முதல்ல இவர் பிரசிடெண்ட்டாக இருந்தது எங்கள் பார்சாய் சபா. அந்த பெருமை எங்களை தேரும். அது மாதிரி இந்த மாதிரி ஒரு தருணத்தில் நம்மளுக்கு அவர் இங்கே வந்து நம்மளுக்கெல்லாம் ஒரு ஆசீர்வாதம் கூட எடுத்துக்கலாம். ஆசீர்வாதம் போது விஷ் பண்ணுறது நம்ம பண்ண ஒரு பெரிய பாக்கியம். எல்லோரும் சேர்ந்து அவருக்கு பல 100 ஆண்டு வாழணும். எந்த ஒரு இது இல்லாமல் நல்ல உடம்போடு நம்மளோடய அவர் இருக்கணும். அவர் சுகமாக இருந்தால் தான் நம்ம சங்கீதம் சுகமாக இருக்கும், நம்மலாம் சுகமாக இருப்போம். இன்ஃபேக்ட் என்னையே கேட்பான், நல்லிக்கடையில் டிஸ்கவுண்ட்லாம் ஒன்றும் எப்போவுமே அனௌன்ஸ் பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். நான் சொல்வேன், அவர் சம்பாதிக்கிற மொத்த லாபமும் நம்ம சங்கீதத்துக்கும் நாடகத்துக்கும் நம்மளுக்கு தான் கொடுக்குறார். நம்மளுக்கெல்லாம் ஆக்சுவலாக 100% டிஸ்கவுண்ட் எங்களுக்கெல்லாம். அது மாதிரி அவருக்கு எந்த பணம் கொடுத்தா அது திரும்பி நம்மளுக்கு தான் வருன்ற மாதிரி ஒரு பெரிய அந்த ஒரு இது சிஸ்டத்தை வச்சுட்டு இருக்கார். அவர் ஸ்ரீ வைஷ்ணவத்தில் சொல்வா, இன்னும் ஒரு 100 ஆண்டு இரும்னு. அது மாதிரி செட்டியார் அவர்கள் சார் உங்களுடைய பிரார்த்தனை இன்னொரு 100 ஆண்டு இரும்னு பிரார்த்திச்சுன்னு இந்த ஒரு நல்ல நாள் அவர் நம்மளோட இருந்ததுக்கு ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அவரை இந்த தருணத்தில் ஒரு 2 வார்த்தை பேசுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். எல்லாருக்கும் நமஸ்காரம். வருஷம் தேசிய கலை விழாவை நடத்தி வரும் ஸ்ரீ பார்சாய் சுவாமி சபாவும் கர்நாடக அமைப்பையும் பாராட்டுகின்றேன். நான் இந்த நாரதகான சபா நான் பல வருஷமாக வந்துட்டு கட்டின புதுசுலேருந்து வந்துட்டுருக்கேன். இது ஒன்று ஒரே ஒரு தான் பால்கனி ஃபுல்லாக இருந்து பார்த்தேன். மகாராஜபுரம் சந்தானம் பாடுற இன்றைக்கி இருந்தது. அதுக்கப்புறம் இன்றைக்கி பார்த்தேன் ஃபுல்லாக கீழே ஒரு சீட் காலில் மாலை சீட் காலில் ரொம்ப அதாவது வித்தியாசமாக அவர் செய்வார்னு எல்லோரும் அந்த எதிர்பார்ப்போடு வராங்க. நான் 2 பேர்கிட்ட பேசினேன், அவர் செஞ்சால் அதான் வித்தியாசமாக இருக்குன்னு. மனமாற அவரை பாராட்டும், இது மாதிரி செய்யணும்னு. அதாவது கச்சேரிக்கு வந்து யாரும் அதாவது அடுத்த ஜெனரேஷன் வரதில்லைன்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் உண்டு. சுந்தரம் சார்கிட்ட பேசும்போது சொன்னேன், இப்போ உங்களுக்கு அதாவது பொதுவாக நிகழ்ச்சிகளை பற்றி சொல்லிட்டு போகலாம். அவர் அந்த அதாவது ஒரு சங்கீத வித்வான் பேசினா எப்படி பேசுவாரோ அந்த மாதிரி பேசுவார் அவர். அப்படி சார் இவ்வளோ நுணுக்கெல்லாம் அவங்களுக்கு தெரிய வந்துன்னு கேட்டேன். 3 வயசாக இருக்கும்போது அம்மா அது மாதிரி கச்சேரிக்கு போகும்போது கூட ஆயிடுச்சும் போயிடுவாங்க.
அது புரியுதோ புரியல கூட ஆயிடுச்சு. அப்படியே போய் போய் அப்படி தான் எனக்கு பழக்கமாச்சு. அப்புறம் ஒரு ஈடுபாடு வந்தது. அதுக்கப்புறம் நானே கச்சேரிக்கு போக ஆரம்பித்தேன். அதுதான் காரணம் அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி இப்போது யங்ஸ்டர்ஸ் அழைச்சிட்டு வரணுன்றது ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. பெரியவங்க வந்து தான் வரும்போது வீட்டில் குழந்தைங்களை அழைச்சிட்டு வரணும்னு சொல்லி. இன்னொன்று, அன்றைக்கி இங்கே இனாகரல் டே அன்றைக்கி இங்கேருந்து நேராக ஏர்போர்ட் போனார், கனடா போனார். இன்றைக்கி எங்களுக்கு அட்டன் பண்ணுறதுக்காக நேற்று நைட்டு வந்து சேர்ந்தார் கனடாலேருந்து. அதுக்காக எவ்வளோ பாராட்டினாலும் உங்களுக்கு தெரியும். ஒரு டெல்லி போயிட்டு வருது எவ்வளோ கஷ்டம். இங்கேருந்து கனடா போயிட்டு திரும்பி வராருன்னா இந்த 2 அமைப்பின் சார்பிலையும் நான் அவருக்கு 2 நமஸ்காரத்தையும் வந்தனத்தையும் நன்றியும் தெரியப்படுத்திக்கிறேன். தொழில் வர்த்தகத்துறையில் வாடிக்கையாளர்களின் ஆதரவு இருப்பதனால்தான் என் வரவில் ஒரு பகுதியை கலைத்துறைக்கு நிதி உதவியாக செலுத்த முடிகிறது. கலைஞர்களின் வாழ்த்துக்களும் வாடிக்கையாளர்களின் ஆதரவும் எனக்கு போதிய அளவு கிடைத்து வருவதால் தான் இந்த விருதை உங்களுக்கு நான் சமர்ப்பிக்கின்றேன். என் உயர்வில் புகழில் தங்களுக்கும் பங்கு உண்டு என்று தெரிவித்துக் கொள்கின்றேன். தாங்கள் தொடர்ந்து கலைப்பணி செய்து வருவது எனக்கு மனநிறைவு தருது. உங்களுக்காக சொல்கிறேன். நிறைவு விழாவான இன்று ஸ்ரீமதி விசாகாரி அவர்களின் முத்சாம் தீட்சிதர் பற்றிய கதா காலட்சேபத்திற்கு ஏற்பாடு செய்திருப்பது மிகவும் பொருத்தம். இது முத்சாம் தீட்சிதரின் 251வது ஆண்டு ஜெயந்தி. விசாகாஹரி அவர்களை இங்கே சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அதிலும் பாரத் சங்கீத் உற்சவ் என்ற அமைப்பின் கீழ் நூற்றுக்கணக்கான கலைஞர்களை தேசத்தின் எல்லா பகுதிகளிலிருந்து வரவழைத்து சென்னை வாசிகளுக்கு கலை விருந்து தந்துள்ள இந்த 2 அமைப்புகளும் வாழ்க வளர்க என்று வாழ்த்துகின்றேன். தி பார்சாஸ்வாமி சபா மற்றும் கர்நாடகா அமைப்பின் எல்லா நிர்வாகிகளுக்கும் என் பாராட்டியும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். A much bigger round of applause to Dr. Nalli Chettiar sir. We would now like to honor him on his 86th birthday and wishing him many, many more returns of this day and many, many more years of great life. So let us celebrate this with a very big round of applause. In honor of, on behalf of Karnataka and Sri Parthasarathi Swami Sabha, Bharat Sangeet Utsav 2025 presented to Padma Bhushan awardee Dr. Nalli Kupusami Chetti on the occasion of his 86th birthday, in honor of his outstanding service in nurturing arts, culture and education for over 6 decades. We wish him and pray for his long life, good health and continued strength in all his noble endeavors at the function held at Narada Ganasabha Hall, Chennai, dated 9th November 2025. On all your behalf, we'll be giving this. So thank you so much. திரு மனோகர் ட்ரூப்பின் நெக்ஸ்ட் ஜெனரேஷனில் மிஸ்டர் சிவபிரசாத் அவர் செட்டியாரை வாழ்த்துவார்.
would like to thank all the dignitaries on the dais and all the dignitaries and each one of you whom I consider as VVIPs who are sitting here for music. You're all VVIPs of music. So thank you all for coming in large numbers and supporting this art form. Sincere thanks on behalf of all the sabhas in Chennai and everywhere, all the artists who have been performing in all these sabhas, and all the Rasikas who are enjoying all these programs. We would once again like to wish Nalli Chettiar sir a very, very happy birthday. And sir, we are humbled by all your achievements, and you are an inspiration for all of us. And you will continue to be an inspiration for all of us for many more years. Thank you for all that you have been doing for us.